Hi everyone, இன்னைக்கு வீடியோல பத்தி பார்க்க போறோம்னா இன்ஸ்பெக்ஷன் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் இன் மேனுஃபேக்சரிங். ஸோ இந்த வீடியோவில் கியர் மெஷர்மெண்ட்னா என்ன அப்படின்றத பற்றியும் அந்த கியரில் இருக்கக்கூடிய முக்கியமான டெர்மினாலஜிஸ் பற்றியும் அதனுடைய யூசஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் பற்றியும் தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கியர் மெஷர்மெண்ட். ஃபர்ஸ்ட் வந்து கியர் அப்படின்னா என்னன்றதை பற்றி பார்க்கலாம். கியர் இஸ் எ டூத்டு வீல் விச் மெஷர்ஸ் வித் அனதர் toothed wheel to transmit power motion from shaft to another. ஸோ நம்ம கியர் அப்படின்றத எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பவர் டிரான்ஸ்மிஷனுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு ஷாஃப்ட்லேருந்து இன்னொரு ஷாஃப்ட்டுக்கு வந்து நம்ம வந்து பவரை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். தே ஹேவ் அட்வான்டேஜ் ஓவர் ஃப்ரிக்ஷன்ஸ் அண்ட் பெல்ட் டிரைவ்ஸ். தே ஹேவ் பாசிட்டிவ் இன் ஆக்ஷன்ஸ். ஸோ நம்ம பெல்ட் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஃப்ரிக்ஷன் ஏற்படுறதுக்கும் அது மூலயமா நமக்கு ஸ்லிப் ஆகி பவர் டிரான்ஸ்மிஷன் ஃபுல்லாக நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். பட் இதை யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து பவர் டிரான்ஸ்மிஷன் நடக்கும். இன் ஆர்டர் டு ஹேவ் பர்ஃபெக்ட்லி யூனிஃபார்ம் ரிலேட்டிவ் motion between driving and driven shaft. So both gears perfect geometrical form. So இதில் வந்து நம்ம வந்து driving shaftடும் driven shaftமே வந்து நம்ம எந்த அளவுக்கு நமக்கு வந்து இன்புட் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அவுட்புட் வந்து நம்ம வந்து எடுத்துக்க முடியும். Hence during manufacturing inspection process it includes to ensure the high degree of accuracy of gears. இதனுடைய ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா பவர் டிரான்ஸ்மிஷன். ஸோ நம்ம ஒரு ஷாஃப்ட்லேருந்து இன்னொரு ஷாஃப்ட்டுக்கு வந்து நம்ம இந்த ரோட்டரி பவர் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கும் சேஞ்ச் ஆஃப் ரொட்டேஷனல் ஸ்பீட் அண்ட் டார்க். ஸோ நம்ம வந்து ஸ்பீடு அண்ட் டார்க் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கும் இந்த கியர்ஸ் அப்படின்றது யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து மெயின்டைன் கான்ஸ்டன்ட் ஸ்பீட் ரேஷியோ. ஸோ நம்ம வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒரு பர்டிகுலர் ஸ்பீடு வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணோம் அப்படின்ற இடத்துல நம்ம இந்த கியர்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இது வந்து கியருடைய ரெஃபரன்ஸ் இமேஜஸ். ஸோ கியர்ஸ் நமக்கு வந்து இந்த மாதிரி தான் ஒன்னோட ஒன்று வந்து மேட் ஆகிருக்கும். ஸோ நம்ம வந்து இதில் வந்து நமக்கு இன்புட் கொடுக்கறது வந்து டிரைவர் ஷாஃப்ட் அப்படின்னும் நமக்கு அது அவுட்புட் எடுக்கிறது வந்து ட்ரிவன் ஷாஃப்ட் அப்படின்னும் சொல்லுவோம். ஸோ இதில் ரெண்டு கீரும் நமக்கு வந்து சேம் டைமென்ஷனில் இருந்ததுனாக்கா நமக்கு வந்து இன்புட்டும் அவுட்புட்டும் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ கியர் டெர்மினாலஜி அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து பிச் சர்க்கிள். It is an imaginary circle which by pure rolling action would give some motions as actual gears. ஸோ நமக்கு வந்து பிச் சர்க்கிள் அப்படின்றது வந்து இதுதான். இது நம்ம வந்து சென்டர் லைன். இது வந்து ஒரு இமேஜினரி சர்க்கிள். ஸோ நமக்கு வந்து அடெண்டம்க்கும் டிடெண்டம்க்கும் நடுவில் அந்த சென்டர் மீடியனில் வரக்கூடிய அந்த சர்க்கிள் தான் வந்து பிச் சர்க்கிள் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஒரு இமேஜினரி சர்க்கிள். பிச் சர்க்கிள் டயாமீட்டர் ஆர் பிச் டயாமீட்டர். ஸோ பிச் சர்க்கிள் டயாமீட்டர் அப்படின்றது வந்து இட் இஸ் அ டயாமீட்டர் ஆஃப் அ பிச் சர்க்கிள். ஸோ நம்ம இந்த பிச் சர்க்கிள்ன்றதை பார்த்தோம். ஸோ அதனுடைய டயாமீட்டர் தான் வந்து பிச் சர்க்கிள் டயாமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். த சைஸ் ஆஃப் த கியர் இஸ் ஸ்பெசிஃபைட் பை பிச் சர்க்கிள் டயாமீட்டர். ஸோ நம்ம கியருடைய சைஸ் வந்து பிச் சர்க்கிள் டயாமீட்டர் வச்சு தான் நம்ம அதை வந்து ஸ்பெசிஃபை வந்து பண்ணுறோம். ஸோ பிச் பாயிண்ட் அப்படின்றது வந்து இட் இஸ் எ காமன் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் பிட்வீன் டூ பிச் சர்க்கிள். ஸோ ரெண்டு பிச் சர்க்கிளுக்கு இடைப்பட்ட அந்த பாயிண்ட்டை தான் வந்து பிச் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ப்ரெஷர் ஆங்கிள் ஆர் ஆங்கிள் ஆஃப் அப்ளிக்விட்டி அப்படின்றது இட் இஸ் அ ஆங்கிள் பிட்வீன் காமன் நார்மல் டு டூ கியர் டீத் அட் த பாயிண்ட் ஆஃப் அ கான்டாக்ட் அண்ட் த காமன் டேஞ்சர் அட் த பிச் பாயிண்ட். இட்ஸ் யூஸ்வலி டினோட்டட் பை அப்படின்றதெல்லாம் வந்து டினோட் பண்ணுவாங்க. ஸோ the standard pressure angle பார்த்தோம்னாக்கா 14.5 degree and 20 degree. இதுதான் வந்து standard pressure angle. நெக்ஸ்ட் வந்து addendum. Addendum வந்து it is a radial distance of a tooth from pitch circle to the top of the tooth. ஸோ addendum அப்படின்றது வந்து நம்ம அந்த கியரில் இருக்கக்கூடிய அந்த டாப் மோஸ்ட் அந்த இதுக்கும் அதனுடைய பிச் சர்க்கிள்க்கும் இடைப்பட்ட அந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து அடெண்டம் அப்படின்னு சொல்கிறோம். இதுவே டிடெண்டம் அப்படின்றது வந்து இதில் அந்த பிச் சர்க்கிளுக்கும் அந்த பாட்டமில் இருக்கக்கூடிய அந்த கியரில் இருக்கக்கூடிய பாட்டமில் இருக்கக்கூடியதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் வந்து டிடெண்டம் அப்படின்னு சொல்கிறோம். அடெண்டம் சர்க்கிள் அப்படின்றது வந்து இட் இஸ் அ சர்க்கிள் ட்ரான் த்ரூ த டாப் ஆஃப் த டீத் அண்ட் இட்ஸ் கான்சன்ட்ரேட்டட் வித் த பிச் சர்க்கிள். ஸோ அந்த அடெண்டம் சர்க்கிள் அப்படின்றது வந்து மேலே இருக்கக்கூடிய அந்த அடெண்டம் வழியாக நம்ம வரையக்கூடிய அந்த சர்க்கிள் தான் வந்து அடெண்டம் சர்க்கிள். டிடெண்டம் சர்க்கிள் அப்படின்றது வந்து இது வந்து ரூட் சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் எ சர்க்கிள் ட்ரான் த்ரூ த பாட்டம் ஆஃப் த டீத். ஸோ அந்த டீத்தினுடைய பாட்டமில் வரையக்கூடிய சர்க்கிள் தான் வந்து டிடெண்டம் சர்க்கிள் ஆர் ரூட் சர்க்கிள். நெக்ஸ்ட் வந்து சர்க்குலர் பிச். இதை வந்து பிசி அப்படின்ற லெட்டரால் வந்து டினோட் பண்ணுவோம். ஸோ சர்க்குலர் பிச் அப்படின்றது வந்து ஒரு டீத்தினுடைய அவுட்டருக்கும் அடுத்த டீத்தினுடைய ஸ்டார்டிங்க்கும் இடைப்பட்ட அந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து சர்க்குலர் பிச் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கான ஃபார்முலா வந்து பிசி ஈக்குவல் டு பை டி டிவைடட் பை டி. ஸோ இது வந்து டி அப்படின்றது வந்து டயாமீட்டர் ஆஃப் த பிச் சர்க்கிள் கேபிட்டல் டி. டி அப்படின்றது வந்து நம்பர் ஆஃப் டீத் ஆன் த வீல். ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து சர்க்குலர் பிச் அப்படின்றது வந்து கால்குலேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து டயாமீட்டரல் பிச். இது வந்து பிடி அப்படின்னு சொல்லுவோம். பிடிக்கான ஃபார்முலா வந்து பிடி ஈக்குவல் டு டி டிவைடட் பை டி ஈக்குவல் டு பை டிவைடட் பை பிசி. இதில் டி அப்படின்றது வந்து டயாமீட்டர் ஆஃப் த பிச் சர்க்கிள் அண்ட் டி அப்படின்றது வந்து நம்பர் ஆஃப் டீத் ஆன் த வீல். ஸோ இதை வச்சு தான் வந்து டயாமீட்டரல் பிச் அப்படின்ற பிடின்றது நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம்.
நெக்ஸ்ட் வந்து மாடூல் அப்படின்றது வந்து m லெட்டரா டெனோட் பண்ணுவோம். மாடல் ஆஃப் a gear is the ratio of the pitch circle diameter in millimeter to the number of teeth. ஸோ இது m அப்படின்றது வந்து கேபிட்டல் D டிவைடட் பை T. D அப்படின்றது வந்து டயாமீட்டர் ஆஃப் த பிச் சர்க்கிள் mmலையும் T அப்படின்றது வந்து நம்பர் ஆஃப் டீத்துக்கும் உள்ள ரேஷியோ தான் வந்து மாடூல் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து கிளியரன்ஸ் அப்படின்றது வந்து இட் இஸ் த ரேடியல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த டாப் ஆஃப் த டூத் டு த பாட்டம் ஆஃப் த டீத் இஸ் மெஷிங் கியர். ஸோ ரெண்டு கியர் வந்து மெஷ் ஆகிட்டு இருக்கும்போது அதனுடைய டாப்புக்கும் அதனுடைய பாட்டமுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் தான் வந்து கிளியரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எ சர்க்கிள் பாசிங் த்ரூ த டாப் ஆஃப் த மெஷிங் கியர் இஸ் நோன் அஸ் கிளியரன்ஸ் சர்க்கிள். ஸோ டோட்டல் டெப்த் அப்படின்றது வந்து இட் இஸ் த ரேடியல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த அடண்டம் அண்ட் டிடண்டம் சர்க்கிள் ஆஃப் எ கியர். ஸோ டோட்டல் டெப்த் அப்படின்றது வந்து அடண்டம்க்கும் டிடண்டம்க்கும் இடைப்பட்ட அந்த டிஸ்டன்ஸை தான் வந்து ரேடியல் டிஸ்டன்ஸ் தான் வந்து டோட்டல் டெப்த் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் த அடண்டம் அண்ட் டிடண்டம் வேல்யூ. ஸோ இது வந்து மேலே இருந்து அந்த பிச் சர்க்கிள்குள்ளே இருக்கிறது வந்து அடண்டம், கீழே அந்த பிச் சர்க்கிள் இருந்து கீழே ரூட் வரைக்கும் இருக்கிறது வந்து டிடண்டம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் உள்ள ஓவரால் டிஸ்டன்ஸ் தான் வந்து டோட்டல் டெப்த் அப்படின்னு சொல்கிறோம். ஒர்க்கிங் டெப்த் அப்படின்றது வந்து இட் இஸ் அ ரேடியல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த அடண்டம் சர்க்கிள் டு த கிளியரன்ஸ் சர்க்கிள். இட் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் த அடண்டம் ஆஃப் டூ மெஷிங் கியர்ஸ். ஸோ ஒர்க்கிங் டெப்த் அப்படின்றது வந்து அந்த கியரினுடைய அந்த டீத் வந்து எந்த அளவுக்கு வந்து கான்டாக்டில் வந்து நமக்கு வந்து இருந்து ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்ற அந்த டிஸ்டன்ஸை தான் வந்து ஒர்க்கிங் டெப்த் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டூத் திக்னஸ் அப்படின்றது வந்து இட் இஸ் அ வித் ஆஃப் த டூத் மெஷர்ட் அலாங் வித் த பிச் சர்க்கிள். ஸோ டூத் திக்னஸ், ஸோ இதான் வந்து டூத் திக்னஸ். ஸோ அதனுடைய பிச் சர்க்கிளில் அதனுடைய எட்ஜ் டு எட்ஜ் இருக்கிறது தான் வந்து டூத் திக்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து டூத் ஸ்பேஸ் அப்படின்றது வந்து ஒரு டூத்துக்கும் இன்னொரு டீத்துக்கும் இடைப்பட்ட அந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து டூத் ஸ்பேஸ். பேக்லாஷ் அப்படின்றது பார்த்தோம்னாக்கா இட் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் த டூத் ஸ்பேஸ் அண்ட் த டூத் திக்னஸ் அஸ் மெஷர்ட் ஆன் த பிச் சர்க்கிள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னாக்கா சர்ஃபேஸ் ஆஃப் த டூத் அப்படின்னாக்கா இட் இஸ் எ சர்ஃபேஸ் டாப் ஆஃப் த டூத். ஸோ அது மேற்பகுதியில் இருக்கக்கூடியது தான் வந்து சர்ஃபேஸ் ஆஃப் த டூத் அப்படின்னு சொல்கிறோம், டாப் மோஸ்ட் சர்ஃபேஸ். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளாங்க் ஆஃப் டூத்து, ஃபேஸ் வித்து. ஸோ ஃபேஸ் வித் அப்படின்றது வந்து இதனுடைய அவுட்டர் ஏரியா, இதனுடைய எண்டு டு எண்டு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் வந்து ஃபேஸ் வித் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளாங்க் ஆஃப் த டூத். ஃப்ளாங்க் அப்படின்றது வந்து இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த ஏரியாவை தான் வந்து ஃப்ளாங்க் அப்படின்னு சொல்கிறோம். பாத் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்றது இட் இஸ் எ பாத் ட்ரேஸ்ட் பை எ பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் டூ லென்ஸ் ஃப்ரம் த பிகினிங் டு த எண்ட் ஆஃப் த என்கேஜ்மெண்ட். ஸோ ரெண்டு கீர் நமக்கு வந்து மேட் ஆகும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த கான்டாக்ட் ஆகக்கூடியது தான் வந்து பாத் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் மேலே இருக்கக்கூடியரும் கீழே இருக்கக்கூடிய கியரும் வந்து மேட் ஆகும்போது நமக்கு இந்த மாதிரியான இடத்துல வந்து ஃபங்க்ஷனல் லைன் கிடைக்கும். ஸோ இதான் வந்து பாத் ஆஃப் கான்டாக்ட். எந்தெந்த இடத்துல அது வந்து கான்டாக்ட் ஆகுது அப்படின்றதுடைய பார்த்து தான் இது டினோட் பண்ணுது. லென்த் ஆஃப் த பாத் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்றது வந்து it is a length of common normal cut off by addendum circle, wheel and pinion. Next வந்து arc of contacts அப்படின்னாக்கா it is a path traced by a point of the pitch circle from the beginning to the end of the engagement of a given pair teeth. The arc of contact consists of two parts. Arc of contact அப்படின்றது வந்து arc of approach and arc of recess அப்படின்னு சொல்லி ரெண்டு தான் வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம். Arc of approach அப்படின்றது வந்து it is a portion of a path of contact from beginning of the engagement to the pitch point. Arc of recess அப்படின்றது வந்து it is the portion of the path contact from the pitch point to the end of the engagement of a pair of teeth. இதுதான் வந்து arc of approach and arc of recess அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து forms of teeth. So there are two type of profiles are used in manufacturing the gear teeth. Gear teeth பார்த்தோம்னாக்கா ரெண்டு ப்ரொஃபைல் இருக்குது. ஒன்று வந்து involute profile, இன்னொன்று வந்து சைக்ளாய்டல் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லி ரெண்டு டைப் ஆஃப் டீத் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணி ஃபார்ம் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னாக்கா இன்வல்யூட் ப்ரொஃபைல். இன்வல்யூட் டிஃபைன்ட் அஸ் த லோக்கஸ் ஆஃப் அ பாயிண்ட் ஆன் அ ஸ்ட்ரெயிட் லைன் விச் ரோல்ஸ் அரவுண்ட் த சர்க்கிள் வித்தவுட் ஸ்லிப்பிங் ஆன் த பர்டிகுலர் கேஸ். பார்த்தோம்னாக்கா இன்வல்யூட் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்றது வந்து நமக்கு வந்து ஒரு சர்க்கிளை வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் நம்ம ரோல் அவுட் பண்ணி அது மூலயமா அந்த ப்ரொஃபைல் வந்து கிரியேட் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து சைக்ளாய்டல் ப்ரொஃபைல் அப்படின்றது இட் இஸ் எ கர்வ் ட்ரேஸ்ட் பை எ பாயிண்ட் ஆன் த சர்க்கம்ஸ்டன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் விச் ரோல்ட் வித்தவுட் ஸ்லிப்பிங் ஆன் த ஃபிக்ஸ்டு ஸ்ட்ரெயிட் லைன்.
ஸோ இன்வெல்யூட் ப்ரொஃபைல் அப்படின்னாக்கா ஒரு ஸ்ட்ரைட் லைனில் நம்ம அந்த சர்க்கிளை வந்து நம்ம வந்து ரொட்டேட் பண்ண வச்சு அது மேலே வந்து ரோல் ஆன் பண்ணி அது மூலயமா வரக்கூடிய அந்த ப்ரொஃபைலை ட்ரேஸ் பண்ணி அதை வச்சு நம்ம வந்து ட்ரா பண்ணுறதா வந்து இன்வெல்யூட் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்கிறோம். சைக்ளாய்டல் ப்ரொஃபைல் அப்படின்றது வந்து நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய லைனில் நம்ம அந்த சர்க்குலர் பாத்தை நம்ம வந்து மூவ்மெண்ட் பண்ண வச்சு அது மூலயமா வரக்கூடிய ப்ரொஃபைலை வச்சு நம்ம கிரியேட் பண்ணுறது தான் சைக்ளாய்டல் ப்ரொஃபைல். நெக்ஸ்ட் வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கியர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா கியர்ஸ் ஆர் காமன்லி கிளாசிஃபைட் அக்கார்டிங் டு த பொசிஷன் ஆஃப் த ஆக்சிஸ் ஆஃப் த ஷாஃப்ட் பிட்வீன் விச் மோஷன் இஸ் டு பி டிரான்ஸ்மிட்டட். ஸோ ஷாஃப்டினுடைய பொசிஷன் அண்ட் என்ன மோஷன் டிரான்ஸ்மிட் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து இதை வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம். டைப்ஸ் ஆஃப் கியர்ஸ் எடுத்துனாக்கா அந்த பேசிஸ் ஆஃப் த ஓரியன்டேஷன் ஆஃப் த ஷாஃப்ட் ஆக்சிஸை பொறுத்து மூணாக கிளாஸிஃபை பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பேரலல், அடுத்தது வந்து இன்டர்செக்டிங், அடுத்தது வந்து நான் இன்டர்செக்டிங் அண்ட் நான் பேரலல். பேரலல்னு எடுத்துட்டோம்னாக்கா ஸ்பர் கியர், ஹெலிக்கல் கியர், ரேக் அண்ட் பினியன். ஸோ இது மூணு டைப்பாக வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம். இன்டர்செக்டிங் எடுத்துட்டோம்னாக்கா பிவல் கியர், நான் இன்டர்செக்டிங் அண்ட் நான் பேரலல் எடுத்துட்டோம்னாக்கா வார்ம் அண்ட் வார்ம் கியர்ஸ், ஸ்பைரல் ஆர் ஸ்கியூ கியர்ஸ் அப்படின்னு சொல்லி கியர்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்பர் கியர் அப்படின்னு எடுத்தோம்னாக்கா இட் இஸ் அ டீத் ஆஃப் கியர் வீல்ஸ் ஆர் பேரலல் டு த ஆக்சிஸ் ஆஃப் த வீல். That gears are called spur gears. They transmit the power from one shaft to the another shaft. Spur gear வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம பவர் டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு நம்மளுடைய ரெண்டினுடைய அந்த கியரினுடைய ஷாஃப்ட் ஆக்சிஸுமே வந்து பேரலாக இருக்கணும். ஸோ அப்போ தான் ஒரு எண்டிலிருந்து இன்னொரு எண்டுக்கு நமக்கு வந்து பவர் வந்து டிரான்ஸ்மிஷன் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஹெலிக்கல் கியர். ஸோ ஹெலிக்கல் கியர் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா the teeth are included to the axis of the wheel. Their gradual engagement makes them operate much smoothly and quietly to the spur gears. ஸோ இது வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் இதனுடைய டீத் வந்து பார்த்தோம்னாக்கா நமக்கு வந்து லைட்டாக வந்து இன்க்ளைண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஹெலிக்கல் கியர். இதுக்குமே வந்து நம்மளுடைய ஆக்சிஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா ரெண்டுமே வந்து பேரலாக இருக்கணும். இதில் பார்த்தோம்னாக்கா சிங்கிள் ஹெலிக்கல் கியர் அண்ட் டபுள் ஹெலிக்கல் ஆர் ஹெரிங் போன் கியர்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு டைப்பாக வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னாக்கா ரேக் அண்ட் பினியன். It is a special case of spur gear in which one gear is having infinite diameter called out rack. This is the rack and they are used to convert the rotation into a linear motion. So rack and pinion அப்படின்றது இந்த மாதிரி தான் இருக்கும். கீழே இருக்கிற அந்த லென்த்தாக இருக்கிறது வந்து ரேக் அப்படின்னும் இந்த ரவுண்டாக இருக்கிறத வந்து பினியான் அப்படின்னு சொல்லுவோம். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து ரோட்டரி மோஷனை லீனியர் மோஷனாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ரேக் அண்ட் பினியான் கியர் மெக்கானிசம் வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பெவல் கியர். பெவல் கியர் ஆர் கட் ஆன் கோனிக்கல் சர்ஃபேசஸ். தே ஆர் யூஸ்ஃபுல் வென் டைரக்ஷன் ஆஃப் த ஷாஃப்ட் ரொட்டேஷன் நீட் டு சேஞ்ச்டு. பெவல் கியர்ஸ் ஆர் ஜெனரலி யூஸ் டு டிரான்ஸ்மிட் பவர் ஃப்ரம் பர்பண்டிகுலர் டைரக்ஷன். ஸோ இந்த பெவல் கியர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நமக்கு அந்த கொடுக்கக்கூடிய அந்த ரோட்டரி மோஷன்லேருந்து நம்ம இன்புட்டை வந்து அதனுடைய ரைட் ஆங்கிளான 90 டிகிரி அதை வந்து நம்ம அவுட்புட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக இந்த பிவல் கியர் அப்படின்றது யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை நம்ம வந்து வேர்ட்டிக்கலாக நம்ம வந்து இதை வந்து நம்ம வந்து இன்புட் வந்து கொடுத்து இதை ரொட்டேட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நமக்கு அவுட்புட் வந்து ஹரிசாண்டலாக இந்த இதில் வந்து நம்ம அவுட்புட்டாக எடுத்துக்கலாம். ஸோ அதனுடைய டைரக்ஷனை வந்து ரைட் ஆங்கிளில் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த பெவல் கியரை வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இது பார்த்தோம்னாக்கா ஸ்ட்ரெயிட் பெவல் கியர் அண்ட் ஸ்பைரல் பெவல் கியர்னு சொல்லிட்டு இது வந்து ரெண்டு டைப்பாக வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து வார்ம் அண்ட் வார்ம் கியர்ஸ். ஸோ இட் இஸ் a gear arrangement is also known as on drive in which warm meshes with warm gear. They are used to when a large gear reduction are required. ஸோ இது வந்து வார்ம் கியர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுலும் பார்த்தோம்னாக்கா நமக்கு வந்து ரோட்டரி மோஷனை வந்து நம்ம இருக்கக்கூடிய அந்த டைரெக்ஷன்லேருந்து அதனுடைய ரைட் ஆங்கிளில் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸ்பைரல் ஆல் ஸ்கியூ கியர் அப்படின்றது வந்து ஸ்பைரல் கியர்ஸ் ஆர் ஆல்சோ நோன் அஸ் கிராஸ்டு ஹெலிக்கல் கியர்ஸ். They have high helix angle and transmit power between two non-intersecting and non-parallel shaft. ஸோ இது வந்து ரெண்டு நான் இன்டர்செக்டிங் நான் பேரலல் ஷாஃப்ட்டுக்குள்ள அந்த பவர் டிரான்ஸ்மிஷனுக்காக இதை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து மெஷர்மெண்ட் ஆஃப் கியர். ஸோ நம்ம வந்து கியரை பற்றி பார்த்தோம். ஸோ கியரில் இருக்கக்கூடிய அந்த பேராமீட்டர்ஸ் எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். த இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் அ கியர் கன்சிஸ்ட் ஆஃப் டிட்டர்மைனிங் த டைமென்ஷனல் அக்யூரசி டியூரிங் மெஷரிங். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் டெஸ்ட். ஜென்ரல் டெஸ்ட்டில் பார்த்தோன்னாக்கா கியர் ப்ரொஃபைல் இன்ஸ்பெக்ஷன் லைக் இன்வெல்யூட் மெஷரிங் மிஷின் மூலயமா அதனுடைய கியர் ப்ரொஃபைல் எந்த அளவுக்கு இருக்குன்றதை இன்ஸ்பெக்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து ரோலிங் கியர் டெஸ்ட். இதை வந்து பார்க்கின்சன் கியர் டெஸ்டர் மூலயமா நம்ம இதை வந்து டெஸ்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து மெஷர்மெண்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் எலமெண்ட்ஸ். ஸோ கியரில் இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் எலமெண்ட்டான மெஷர்மெண்ட் ஆஃப் கியர் டு திக்னஸ் பார்த்தோன்னாக்கா கியர் டு வெர்னியர் மெத்தட், கான்ஸ்டன்ட் சார்ட் மெத்தட், பேஸ் டேஞ்சன்ட் மெத்தட். நெக்ஸ்ட் வந்து மெஷர்மெண்ட் ஆஃப் பிச் டயாமீட்டர் அண்ட் த டூத் ஸ்பேசிங், மெஷர்மெண்ட் ஆஃப் கியர் பிச். ஸோ இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா
கியரினுடைய திக்னஸையும் அதனுடைய பிச் டயாமீட்டர், டூத் ஸ்பேசிங் அண்ட் கியர் பிச், ஸோ இது எல்லாத்தையுமே வந்து இந்த மெத்தடில் நம்ம வந்து மெஷர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து ஜென்ரல் டெஸ்ட் அப்படின்றதுனாக்கா ஃபர்ஸ்ட் வந்து இன்வல்யூட் மெஷரிங் மிஷின். ஸோ அது வந்து நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து ஸ்டைலஸ் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஸ்ட்ரெயிட் எட்ஜு, இது வந்து கியர் டீத்து. இதில் வந்து பிளஞ்சர் மூவ் ஆகிற மாதிரி, அதாவது ஃபார்வர்ட் பேக்வர்டில் மூவ் ஆகிற மாதிரி நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா கியரினுடைய மெஷர்மெண்ட் வந்து பண்ண போகிறோம். ஸோ இன் திஸ் மெத்தட் கியர் இஸ் ஹெல்ட் ஆன் த mandrel and the circular disc same diameter as base circle of the gear for the measurement is fixed on the mandrel. After fixing the gear, mandrel straight edge of the instrument is brought contact with the base circle of the disc. ஸோ நம்ம இந்த மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து நம்ம அதனுடைய பேஸ் சர்க்கிள் கூட கான்டாக்ட் ஆகிற மாதிரி வச்சுட்டு நம்ம அந்த கியர் டீத்தில் இருக்கக்கூடிய அந்த ப்ரொஃபைலில் வந்து நம்ம வந்து இதை வந்து மெஷர் பண்ண போகிறோம். நவ் த கியர் அண்ட் டிஸ்க்ஸ் ஆர் ரொட்டேட்டட் அண்ட் த எட்ஜ் மூவ்ஸ் ஓவர் த டிஸ்க் வித்தவுட் ஸ்லிப். So the stylus moves on the tooth profile and the error is indicated on the dial gauge. ஸோ நம்ம அப்படி மெஷர் பண்ணும்போது அதனுடைய அவுட்டர் சர்ஃபேஸில் நம்ம கான்டாக்டில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம அதை மெஷர் பண்ணும்போது நமக்கான வேல்யூ வந்து இந்த டயல் இண்டிகேட்டரில் இண்டிகேட் ஆகும். அதில் ஏதாவது எரர் இருந்தாலோ இல்லை அவுட் ஆஃப் ஸ்பெக் போச்சு அப்படின்னாலோ அதை நம்ம ஆஃப்டர் தட் வந்து நம்ம அதை வந்து கரெக்ஷன் பண்ணி அதை வந்து ஃபர்தராக வந்து நம்ம வந்து ப்ராசஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து ரோலிங் கியர் டெஸ்ட். இது எதுக்குன்னு பார்த்தோம்னாக்கா இட் இஸ் அ பாப்புலர் கியர் டெஸ்டிங் மிஷின் யூஸ்ட் இன் மெட்ராலஜி laboratory and tool rooms. Though the gears being inspected will make measures with the standard gear generally known as the master gear and the dial indicator used to capture the radiational errors. This test is generally performed on the most commonly used machine, Parkinson gear tester. ஸோ இது நம்ம வந்து மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுறது ஒரு மெத்தடு. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா ஸ்டாண்டர்ட் கியர் கூட மெஷ் பண்ணி, அதாவது நமக்கு வந்து ஸ்டாண்டர்டான கியர் இருக்கும், அந்த கியர் கூட நம்ம உருவாக்கின எந்த கியரை நம்ம வந்து மெஷர் பண்ணுமோ அந்த கியர் அது கூட மேட் பண்ணிவிட்டு நம்ம அதை டிரைவ் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரியான அவுட்புட் வந்து நமக்கு வந்து வெளியில் வந்து இண்டிகேட் ஆகும். ஸோ அதை நம்ம வந்து டயல் இண்டிகேட்டர் மூலயமா நம்ம இது வந்து ஓட விட்டு, அதாவது ரன்னிங்லேயே வந்து அதனுடைய டைமென்ஷன் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுறது தான் இந்த ரோலிங் கியர் டெஸ்ட் மெத்தட். நெக்ஸ்ட் வந்து ரோலிங் கியர் டெஸ்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா திஸ் டெஸ்ட் இஸ் யூஸ் டு டிடெக்ட் எனி எரர்ஸ் இன் த டூத் ஃபார்ம், பிச், கான்சென்ட்ரிசிட்டி ஆர் பிச் லைன். ஸோ இந்த மாதிரியான டிஃபெக்ட்ஸ் இருக்குதா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதா இந்த மெத்தடு. வென் டூ கியர்ஸ் ஆர் இன் மெஷ் வித் ஈச் அதர் then any of the above error will cause in the variation of the center distance. So radial variation of a gear being inspected or indicated by a dial indicator. ஸோ இதில் நமக்கு என்னென்ன எரர் நம்ம கண்டுபிடிக்கும் அப்படின்னாக்கா டூத் ஃபார்ம் எரர், பிச் எரர், கான்சென்ட்ரிசிட்டி, பிச் லைன். ஸோ இதில் ஏதாவது எரர் இருந்துச்சுனாக்கா நமக்கு டயல் இண்டிகேட்டரில் ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணி பார்க்க முடியும். த வேரியேஷன் இஸ் பிளாட்டட் ஆன் த சார்ட் ஆர் கிராஃப் ஷீட் which indicates the radial variation in the gear for one complete rotation. ஸோ ஒன் கம்ப்ளீட் ரொட்டேட் ஆகிறதுக்குள்ளே அது எந்த அளவுக்கு வந்து வேரியேஷன் ஆகுது அப்படின்றத பொறுத்து அதனுடைய ப்ரொஃபைலில் ஏதாவது ப்ராப்ளமா இல்லை அவுட்டரில் ஏதாவது ப்ராப்ளமா, எந்தெந்த பேராமீட்டரில் ப்ராப்ளம் அப்படின்றத நம்ம ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து மெஷர்மெண்ட் ஆஃப் கியர் டூத் திக்னஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னாக்கா கியர் டூத் வெர்னியர் மெத்தட். ஸோ இதான் வந்து கியர் டூத் வெர்னியர். ஸோ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற வெர்னியர் மாதிரியே தான் இருக்கும். ஸோ இது வந்து கியர் டூத்தை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. இதில் வந்து வெர்டிக்கல் வெர்னியர், ஹரிசாண்டல் வெர்னியர்னு சொல்லிட்டு 2 வெர்னியர் இருக்கும். ஹரிசாண்டல் வெர்னியர் அப்படின்றது வந்து வித்தை கால்குலேட் பண்ணுறதுக்கும், வெர்டிக்கல் வெர்னியர் அப்படின்றது வந்து அதனுடைய டெப்த்தை நம்ம வந்து மெஷர் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. திஸ் மெத்தட் யூஸ்டு uses gear calipers to measure gear tooth thickness. Gear caliper has 2 vernier, one is horizontal and one is vertical. Horizontal rating gives the chordal thickness GC and the vertical vernier gives the chordal addendum HC by measuring the position of the blade which can slip up and down. So the working principle அப்படின்னாக்கா first the blade position is set to a value equal to the addendum of a gear teeth locked into the position with the locking screw. ஸோ நமக்கு வந்து மெஷர் பண்ண வேண்டிய கியர் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து எடுத்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அது மேலே நம்ம வந்து மெஷரிங் வெர்னியர் டூத் கேலிபரை வந்து நம்ம வந்து செட் பண்ணணும். அப்படி செட் பண்ணும்போது the caliper is set on the gear such as a manner that a blade surface snugly fits with top surface of the gear teeth. The 2 anvils are brought into the close contact with the gear and the chordal thickness
GC is noted down on the horizontal vernier scale. The theoretical value of GC can be found out by them considering one tooth in a gear and it can be verified. So நம்ம அந்த டூத் கேலிபரை வந்து நம்ம அந்த டீத்தில் வச்சு நம்ம வந்து அதை லாக் பண்ணும்போது நமக்கு ஹரிசாண்டலில் ஒரு ரீடிங், வெர்டிக்கலில் ஒரு ரீடிங் கிடைக்கும். ஸோ அதை வச்சு அந்த நம்ம கியரினுடைய டெப்த் அண்ட் திக்னஸை வந்து கால்குலேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து மெஷர்மெண்ட் ஆஃப் கியர் டூத் திக்னஸில் கான்ஸ்டன்ட் சார்ட் மெத்தட். ஸோ இந்த மெத்தடில் பார்த்தோன்னாக்கா திஸ் மெத்தட் ஆஃப் செக்கிங் கியர் டூத் திக்னஸ் மெஷர்ஸ் த tooth width at the point of a contact of a symmetrically placed closed meshed rack. The length of the chord AB is constant for all gears of the same modulo and pressure angle irrespective of a number of the teeth. A single calculation of a comparator setting will suffice when checking a set of meshing gear with different number of teeth. ஸோ இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு கியரினுடைய ப்ரொஃபைல் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நமக்கு இந்த கான்ஸ்டன்ட் சார்ட் மெத்தடில் நம்ம வந்து அதனுடைய திக்னஸை வந்து மெஷர் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து சி அப்படின்ற அந்த லைன், ரெட் கலரில் கொடுத்துருக்க லைன் தான் வந்து சி. நெக்ஸ்ட் வந்து ரேக் ஃபார்மு, கியர் டூத் ஃபார்மு, பிச் லைன் ஆஃப் ரேக்கு, பிச் சர்க்கிள், பேஸ் சர்க்கிள். ஸோ அதனுடைய பேராமீட்டர்ஸ் எல்லாமே நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. A single calculation of a comparator setting will suffice with them checking a set of meshing gear with different number of teeth. It is an efficient method for measuring a large number of gears, each having different number of teeth but the same module. Next one பார்த்தோம்னாக்கா base tangent method. So in this case tooth thickness is measured by measuring the chordal distance over a number of teeth by using a tooth span micrometer, also called flange micrometer. So இதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த எக்யூப்மெண்ட் பேர் வந்து ஸ்பேன் மைக்ரோமீட்டர். இதை வந்து ஃபிளாஷ் மைக்ரோமீட்டர் அப்படின்னு சொல்லியும் டினோட் பண்ணுவோம். ஸோ த பேஸ் டேஞ்சன்ட் லென்த் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ parallel plane which are tangential to the opposing tooth flanks. ஸோ இதில் அந்த டூத் ஸ்பேன் மைக்ரோமீட்டர் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம அந்த டீத்துங்களுக்கு இடைப்பட்ட அந்த டிஸ்டன்ஸில் நம்ம வச்சு நமக்கு தேவையான டைமென்ஷனை வந்து மெஷர் பண்ண முடியும். So base tangent length across a number of teeth for individual gear is given by பார்த்தோம்னாக்கா WS is equal to mz cos phi hold the bracket of tan phi minus of pi plus pi by 2z plus pi s by 2z. இதில் m அப்படின்றது வந்து மாடுல், z அப்படின்றது வந்து நம்பர் ஆஃப் டீத், pi அப்படின்றது வந்து ப்ரெஷர் ஆங்கிள், s அப்படின்றது வந்து நம்பர் ஆஃப் டீத் ஸ்பேசஸ் இன் WS. ஸோ இதான் பேஸ் டேஞ்சன்ட் மெத்தட். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னாக்கா மெஷர்மெண்ட் ஆஃப் அ பிச் டயாமீட்டர். ஸோ பிச் டயாமீட்டர் எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா பிச் சர்க்கிள் டயாமீட்டர் அண்ட் டூத் ஸ்பேசிங் ஆஃப் அ கியர் இஸ் மெஷர்ட் பை செக்டு பை inserting cylinders generally known as the plugs in tooth spaces so that their axes lie on a pitch circle. The cylinder or maybe plug diameter can be found considering a rack in mesh with the gear. So cylindrical plug diameter பார்த்தோம்னாக்கா PQ is equal to pi m by 2 cos pi. இதில் m அப்படின்றது வந்து மாடுல், pi அப்படின்றது வந்து ப்ரெஷர் ஆங்கிள். ஸோ நமக்கு வந்து cylindrical plug check pitch circle diameter. ஸோ அதனுடைய pitch circle diameter தான் வந்து மெஷர் பண்ண போகிறோம். The plug size remain the same for all gears having the same pitch and pressure angle. So pressure angle-ம் pitch-ம் ஈக்குவலாக இருந்துச்சுனாக்கா நம்ம எல்லா டைப் ஆஃப் கியருக்குமே வந்து இந்த plug size அப்படின்றது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். A correction will again have to be made in the plug size for backlash. Backlash இருந்துச்சுனாக்கா அதுக்கேற்ற மாதிரியான கரெக்ஷன் நம்ம வந்து பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட் வந்து ஒர்க்கிங் பிரின்சிபல் பார்த்தோம்னாக்கா இஃப் ஏ கியர் ஹாவ் ஈவன் நம்பர் ஆஃப் டீத். ஸோ அதில் வந்து ஈவன் நம்பர் இரட்டைப்படை எண்களில் அந்த கியர் இருக்குது அப்படின்னாக்கா சிலிண்டர் கேன் பி பிளேஸ் இன் டயாமெட்ரிக்கலி அப்போசிட் டூத் ஸ்பேசஸ் அண்ட் மெஷர்மெண்ட் டேக்கன் ஓவர் தம். The pitch diameter is obtained by subtracting one cylinder diameter from the particular measurement. ஸோ இந்த அதுவே வந்து ஆடில் இருந்துச்சு, ஒற்றைப்படையில் இருந்துச்சு அப்படின்னாக்கா கியர் வித் அன் ஆட் நம்பர் ஆஃப் டீத் கேன் ஆல்சோ பி செக்டு ஃபார் பிச் டயாமீட்டர் பை 2 cylinder method. In this method calculation needed to find the pitch diameter.
ஸோ நமக்கு வந்து ஈவனில் இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம வைக்கக்கூடிய அந்த சிலிண்ட்ரிக்கல் பிளக் வந்து ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டில் கரெக்டாக அந்த இதில் வந்து இருக்கும். ஸோ அதுவே வந்து ஆடில் இருந்துச்சு அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு டீத் தள்ளி அந்த கேப்பில் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி மெஷர் பண்ணணும். ஸோ மெஷர்மெண்ட் ஆஃப் கியர் பிச் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா pitch is the distance between corresponding point on equal spaces and the adjacent teeth. The two type of instruments usually employed for checking the pitch மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ரெண்டு இம்பார்ட்டன்ட் எக்யூப்மெண்ட்ஸ் பார்த்தோம்னாக்கா பிச் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் பிச் செக்கிங் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இது ரெண்டு யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பிச்சை வந்து மெஷர் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பிச் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இது பார்த்தோம்னாக்கா தீஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எனேபிள் த மெஷர்மெண்ட் ஆஃப் சோடல் பிச் பிட்வீன் சக்சஸிவ் பேர்ஸ் ஆஃப் டீத். The instrument comprises a fixed finger and a movable finger which can be set to identical points on the adjacent teeth along the pitch circle. ஸோ இதில் நமக்கு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒன்று வந்து மூவபிள் ஃபிங்கர், இன்னொன்று வந்து ஃபிக்ஸ்டு ஃபிங்கர் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ அந்த ஃபிக்ஸ்டு ஃபிங்கரை வச்சு நம்ம அது மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது மூலயமா மூவ் ஆகக்கூடிய அந்த ஃபிங்கரை நம்ம மூவ் பண்ணி தான் இந்த டைமென்ஷன் வந்து மெஷர் பண்ண போகிறோம். The pitch variation is displayed on the dial indicator attached to the instrument. ஸோ பிச் மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு இதில் வந்து ஃபிக்ஸ்டு ஃபிங்கரும் இன்னொன்றில் மூவபிள் ஃபிங்கரும் இருக்கும். ஸோ அந்த ஃபிக்ஸ்டு ஃபிங்கரில் வச்சு ஃபஸ்ட் நம்ம வந்து ஒரு செட்டிங் போட்டு அதனுடைய டைமென்ஷன் நம்ம எடுத்துகிட்டு அதை வந்து அடுத்தடுத்த ரெண்டு இதுக்கு நடுவில் பிச் கேப்பில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது அதில் ஏதாவது வேரியேஷன்ஸ் பாசிட்டிவ்லையோ நெகட்டிவ்லையோ வந்து வேரியேஷன் இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கு நம்ம டயலில் வந்து நமக்கு வந்து இண்டிகேஷன் வந்து காமிச்சு கொடுத்துரும். இதான் வந்து பிச் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட். நெக்ஸ்ட் வந்து பிச் செக்கிங் இன்ஸ்ட்ருமெண்ட். இதில் பார்த்தோம் அப்படின்னாக்கா a pitch checking instrument is essentially a dividing head that can be used to measure pitch variation. So pitch variation measure பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. The instrument can be used for checking small as well as large gear due to its portability. ஸோ நம்ம போர்ட்டபிலிட்டியை பொறுத்து லார்ஜ் அண்ட் ஸ்மால் ரெண்டு கியர்ஸுமே நம்ம வந்து யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுறோம். It has two probes. One is called anvil, that is the fixed one. Another one is called வந்து measuring feeler. இதில் வந்து anvil and measuring feeler அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு probe யூஸ் பண்ணி நம்ம இது வந்து மெஷர் பண்ண முடியும். A measuring feeler is connected to a dial indicator through levers. ஸோ இதில் பார்த்தோன்னாக்கா இதுதான் நம்ம மெஷர் பண்ணக்கூடிய அந்த கியரு. ஸோ அந்த கியரில் பார்த்தோம் அப்படின்னாக்கா மெஷரிங் ஃபீலர் அண்ட் லொக்கேட்டிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு ரெண்டு யூனிட் வந்து ஒரு சைட்லையும், இன்னொரு இதில் சைடில் பார்த்தோன்னாக்கா டயல் இண்டிகேட்டர் அண்ட் லொக்கேட்டிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு இருக்கும். இதில் பார்த்தோன்னாக்கா கவுண்டர் சப்போர்ட் அண்ட் ஆன்வில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து இது பண்ணும்போது மெஷர் பண்ணும்போது நமக்கான வேரியேஷன் வந்து டயல் இண்டிகேட்டர் மூலயமா நமக்கு வந்து இண்டிகேஷன் காட்டும். ஸோ அதை பொறுத்து நம்ம அந்த பிச்சை வந்து நம்ம வந்து செக் பண்ணி நம்ம வந்து ரீடிங் வந்து நோட் பண்ணணும். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் லொக்கேட்டட் டூ adjacent support resting on the crest of the teeth. A toothed flank is butted against the fixed anvil and the locating supports. The measuring feeler senses the corresponding next flank. ஸோ மெஷரிங் ஃபீலர் தான் வந்து நமக்கு வந்து அடுத்த ஃப்ளாங்கை வந்து அதுக்கு வந்து மெஷர் பண்ணுது. The instrument is used as a comparator from which we calculate the adjacent pitch error, actual pitch and the accumulated pitch error. So far இந்த வீடியோவில் கியர்னா என்ன, கியர் எதுக்காக யூஸ் ஆகுது, கியரில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டெர்மினாலஜிஸ் என்ன, கியரில் நம்ம என்னென்ன டேர்ம்லாம் மெஷர் பண்ணலாம் அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.